எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் 10வது வசனத்தையும் ஒரே பாசையில படிப்போமாக. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைவிட்டு பேசும்படியாக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். Even today that the Lord might deal and speak to us through these verses, let us strive and pray. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமையான இந்த சமூகத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இப்படியாக இந்த தேசத்தில் அன்பு கூர்ந்து இந்த வருஷத்திலும் கூட எங்களுடைய ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு கன்வென்ஷனை ஏற்படுத்தி தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவருடைய பட்சமாய் ஓடி வரட்டும். ஆண்டவரை தேடக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, இந்த வசனங்களையும் கூட ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை பிரகாசிக்க செய்யும். மகிமையும் கனவுநீர் எடுத்துக்கொள்ளும். எங்களோடு இடைவிட்டு பேசும். மீட்பெரிய சுகுணமாய் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள மிகவும் கடினமான ஒரு நல்ல பகுதியை நாம் படித்து கேட்டோம். Beloved ones, we heard a good, familiar and difficult verses of the scripture. இந்த தீர்க்க தரிசனமானது 597 எழுதப்பட்டதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture. This prophecy was prophesied in 597. அது யோயாக்கீம் ராஜாவினுடைய காலமாயிருந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned it was a period during the king of Joachim. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலேயே 20 தலைமுறைகள் வரிசையாக ஆட்சி செய்தார்கள் என்று ஒரு ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குமே நம் படிப்போமே. ஆனால் அது யூதா ஜனங்களுடைய ஆட்சியிலே தான் அப்படி நடந்ததாய் சரித்திரம் கூறுகிறது. Beloved ones, the history speaks that the generation of Judah, they ruled over 20 years. 20 தலைமுறைகள் தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்ததாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture they ruled for 20 generation for long. கடைசியாக அவர்கள் ஆட்சி செய்யும் போது அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture, finally when they ruled they gave up the law of God. கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், பேசினார். The Lord dealt with them and the Lord did speak to them. ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. But they did not repent. எனவே புறஜாதியாருடைய கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்ததாய் இந்த வேதம் சொல்லுகிறது. The scripture quotes a saying that the Lord surrendered them into the hands of the Gentiles. வேதத்தில் எவ்வளவு அருமையான நல்ல சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. So many good truths are mentioned in the scripture. நாம் இப்போது படித்த இந்த பகுதி புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The portion which we read, it is mentioned about the New Testament church. நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. It is a portion which is written about us. கிமு 597 இது எழுதப்பட்டிருக்கிறது. It was written before BC. இந்த புஸ்தகம் முழுவதும் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The whole of this book, it is mentioned as a prophetical book. தீர்க்கம் என்று சொன்னால் வார்த்தை என்பது பொருள். Prophet means it is a word.
தரிசனம் என்று சொன்னால் பார்வை என்பது பொருள். Vision means it is a sight. ஏதோ ஒரு சிலையை அப்படி அல்லது ஒரு பொருளை பார்த்துவிட்டு நான் சாமியை தரிசித்தேன் என்று சொல்லுவார்கள். Not just looking to an image, they say that I have seen God. உலகத்திலே டெலிவிஷன்ல பார்க்கிறதை போல பார்த்து எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. As you look to the television in this world, it is mentioned in the words. எனவே இந்த புத்தகத்தை தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். So they call this book as a prophetical book. கிமு 597 வரப்போகிற புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்கும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned that how the coming New Testament church will be seen in BC 597. நாம் இதனுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்பப்போ உங்களுக்கு பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். You have to learn all these portions and very often the saints will teach you. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவன் அந்த சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாக இருந்தான். This prophet Ezekiel was one among the captives. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழித்து 7000 ஏழைகளை தவிர ஏறத்தாழ 7000 ஏழைகளை தவிர மீதி எல்லாரையும் ஆண்கள் பெண்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அழித்து அப்படி ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ள ஒரு சாம்ராஜ்யம் போன போது இங்கே ஒரு தீர்க்கதரிசி அவன் தரிசனம் பார்க்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture here the prophet seeing a vision that he took a great empire and more than 7,000 people he lost and he kept only one empire. புருஷர்கள் மனைவிகள் பிள்ளைகள் வேலைக்காரர்கள் மிருக ஜீவன்கள் அழிக்கப்படாத ஒரு வீடு கூட கிடையாது. There was not a house left that were around the men, children and maid servants and manservants, everyone were destroyed. ஒரு குடும்பம் கூட கிடையாது. There was not a family left. அவர்கள் எல்லாரும் சீயோனை நோக்கி அழுதார்கள் என்று 137வது சங்கீதத்திலே படிக்கிறோம். Psalm 137 we read that they all looked unto Zion and cried. எல்லாரும் அப்படி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய கண்களை திறந்து ஆண்டவர் தேவ தரிசனங்களை அவருக்கு கொடுக்கிறார். The Lord opened the eyes of a prophet, eyes of understanding, and he gave him a vision. தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். The Lord gave him a vision about the thing which he is going to do. அவன் பார்த்த தரிசனம் என்ன? What was the vision which he saw? 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகம் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verses 3 and 4 it is mentioned, and I looked and behold a whirlwind came out of the north, a great cloud and a fire enfolding itself, and as brightness was about it. நாம் இந்த வசனத்தை பங்கா போட்டு விடலாம். We can set it in part, all these verses. வடக்கு முதலாவது அந்த திசையை காட்டுகிறது. The north first of all signifies a direction. வேதத்தில் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. In the scripture each direction it signifies each truth. வடக்கு அது சீயோனை காட்டுகிறது. The north it signifies Zion. வடக்கு என்பது சீயோனை குறிக்கிற ஒரு திசை. North is the direction where it typifies Zion. பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு திசை. A direction where it shows holiness. ஜெயத்தை குறிக்கிற ஒரு திசை. A direction where it shows victory. பிரியமானவர்களே, வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று வருகிறதா அவன் பார்த்தான். Beloved, we have read that behold a whirlwind came out of the north. தெற்கு என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு திசை. South is a direction where it signifies sin. தென் தேசத்து ராஜஸ்திரி வடக்கே இருக்கிற சாலோமோனை பார்க்கும்படியாக வந்தார். The queen of south came to see the Solomon who was found in north. வடக்கே சாலோமோன் மிக மகிமையாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். Solomon was ruling gloriously in north. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வடக்கே சாலோமோனை பார்க்கிலும் மிகவும் விசேஷமானவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். Behold, more special one is ruling in the north than Solomon. இவர் தெற்கிலே இருக்கிறவள் பாவத்திலே ஜீவிக்கிறவள் ஆண்டவருடைய முகத்தை தேடும்படியாக புறப்பட்டு வருகிறதை இது காட்டுகிறது. She was living in south. She came to see the Lord. கிழக்கு என்பது சூரியன் உதிக்கிற தேசம். East is a place where the sun rises.
மேற்கு என்பது சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு திசை. West is the place where the sun sets. மேற்கு என்பது ஒரு பகுதியாக நம்முடைய ஜீவியத்தில் கடைசி நேரங்கள் வருகிற உபத்திரவங்களை காட்டுகிறது. West signifies the last end time and the trials which we face in our life. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தின் கடைசியில உபத்திரவங்கள் உண்டாகும். At the end of a man's life there will be trials. அப்படியாய் ஜெய என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று உபத்திரவங்கள் வரும். They will be going well in their life, but all of a sudden they will face tribulations. அருமையான சகோதரன் சாட்சி சொன்னது மாதிரி, as a beloved brother testified, விசுவாசத்துக்காக நின்று கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் திடீரென்று உபத்திரவம் வந்தது. He was standing for the truth, but all of a sudden he faced trials for the truth. உபத்திரவங்கள் வரும்போதுதான் நாம் யார் என்று தெரியும். Only when we face tribulations it will be known whom we are. கர்த்தருக்காய் நிற்கிறோமா? Are we standing for the Lord? கர்த்தரை விட்டு ஓடி போவோம்? Or are we fleeing away from God? இல்ல பிசாசின் பக்கமாய் சேர்ந்து கொள்ளுகிறோம்? Or we get along with the devil? இது எல்லாம் எப்படி தெரியும்? All these things how we can know. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே உபத்திரவங்கள் வரும்போதுதான் தெரியும், மற்றபடி தெரியாது. Only when a person faces tribulation in his life it will be known. இந்த திசை மேற்கு திசை. This direction is south direction. பிரியமானவர்களே, கிழக்கு என்பது கர்த்தருடைய வருகையை காட்டுகிற திசை. The east it signifies the direction where the coming of the Lord. சூரியன் உதிக்கிற திசை. It is direction where sun rises. நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறதை அவர் இரண்டாம் இசை தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ள வருவதை அது வெளிப்படுத்துகிறது. It reveals the Son of Righteousness appears a second time to gather up his church. இங்கு வடக்கே இருந்து ஒரு காற்று வருகிறதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned a whirlwind comes out of the north. அந்த காற்று புசல் காற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That wind is called as whirlwind. வடக்கே இருந்து புசல் காற்று வந்தது. Whirlwind came out of the north. whirlwind சுழல் காற்று. Whirlwind. இது புசல் காற்றுன்னு தமிழ்ல போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே சுழல் காற்று. In Tamil it is mentioned like that, but in English it is mentioned as whirlwind. வடக்கு காற்று அது மழையை கொண்டு வரும். Whirlwind comes out of the north, it brings rain. தென்காற்று சூட்டை கொண்டு வரும். The south wind it brings heat. பிரியமானவர்களே, அநேக காற்றுகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Beloved, it is mentioned about many kinds of winds in the scripture. Wind. இந்த துன்மார்க்கரை எல்லாம் அழிக்கிறதுக்கு கூட ஒரு காற்றை தான் ஆண்டவர் அனுப்புகிறார். The Lord sends a wind to blow against the wicked to destroy them. இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் சுத்திகரித்து 1000 வருஷம் ஆட்சி செய்ய முடியும்? The Lord sanctifies His world to reign over this world for 1000 years. பாருங்க, அங்க ஒரு பெரிய குப்பைமேடு இருக்கிறது. There is a big garbage there. பின்னால இங்க ஒரு குப்பைமேடு இருக்கிறது. There is a big garbage behind. ஆண்டவருடைய இரக்கத்தில் எல்லாம் சுத்திகரித்து நாம் சுத்த ஒரு பகுதியாக ஒதுக்கி சுத்தம் பண்ணி இதிலே மீட்டிங் நடத்துகிறோம். But by the mercy of God we cleansed everything and we are just conducting meetings here. கர்த்தர் வரும்போது இதெல்லாம் சுத்திகரிக்கப்படும். When the Lord appears everything will be sanctified. இது எல்லாமே இந்த பட்டணம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். The whole of the city will be sanctified. சாக்கடைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். All the gutters will be sanctified and it will be set right. ரோடுகள் எல்லாம் இப்பொழுது அழகாக்கப்படுகிறது மாதிரி. As the road is being set right now. பிரியமானவர்களே, முழு உலகமும் சுத்திகரிக்கப்படும். Beloved, the whole world will be sanctified. ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்கிறார்? How will the Lord sanctify? ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார். The Lord sends a wind. அவர் கோராவாரி காற்றை அனுப்பி இந்த உலகத்தை சுத்திகரிக்கிறார். The Lord sends a great wind and He sanctifies. இதோ கோராவாரி காற்று எழும்பி துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். A great wind will rise up and it will dash over the head of the wicked ones. இங்க இருக்கிற எந்த துன்மார்க்கனை நான் என்று சொல்ல முடியாது. No, the wicked one can say that is it I. இயேசு என்று சொல்லாத துன்மார்க்கர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார். All the wicked ones, those who say there is no Jesus, they will be destroyed. நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொள்ள வேண்டும். Very carefully you should listen to the things which I say. இந்த வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். As the scripture says, we have to say so. அப்படி நான் சொல்லாவிட்டால் எனக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. If I do not say so, then there is no dawning light. கர்த்தருடைய வருகை எனக்கு கூட கிடையாது. There is no coming of God for me. வேதத்தை இருக்கிறபடி நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். I should teach as it is written in the scripture. அப்படி வேதம் சொல்லுகிறது. Likewise the scripture says. இதோ கோராவாரி காற்று எழும்பி துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும்.
Behold, a great wind will arise, and it will dash on the head of the wicked. பிரியமானவர்களே, அப்படி வேதம் சொல்லுகிறது. Beloved, says the scripture. இந்த உலகம் இங்கே ஒரு சுழல் காற்றை குறித்து வேதம் சொல்லுகிறது. Here the scripture speaks about a whirlwind. சுழல் காற்று, அந்த சுழல் காற்று ஒரு வேலையை செய்கிறதா இந்த வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture, this whirlwind creates work. சுழல் காற்று, whirlwind. பிரியமானவர்களே, அந்த யோபனுடைய காலத்திலே அந்த வனாந்தரத்திலிருந்து ஒரு காற்று வந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, during the period of Job there was a wind which proceeded from the wilderness. அந்த காற்று என்ன செய்தது? What did that wind do? இந்த வீட்டிலே 4 மூலைகளிலும் மோதிட்டு. It went and dashed upon the 4 corners of the house. வீடு, நாம் தான் அந்த வீடு. We are that house. நாம் தான் அந்த வீடு என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that we are that house. 4 மூலைகள் என்று சொல்லுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், மனது. The 4 corners, it signifies the spirit, soul and the mind. காற்று மோதுகிறது. The wind dashes. பலவிதமான காற்றுகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned about different kinds of wind in the scripture. கர்த்தர் ஒரு பெரிய கீழ்காற்றை செங்கடலின் மேலே அனுப்பினார். The Lord sent forth a great east wind over the Red Sea. செங்கடல் இரண்டாக பிளந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Red Sea was divided into two. பிரிந்தது. It was divided into two. ஜனங்கள் வட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். The people walked in the dry ground. இது பிரியமானவர்களே, அவர்களை பின்தொடர்ந்து எகிப்திய சேனைகள் சென்றதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved ones, the armies of the Egypt, they went along with them. இது ஜெயத்தோடு புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானத்துக்கு பிறகு உண்டாகிற ஒரு பெரிய ஜெய ஜீவியத்தை இது காட்டுகிறது. It signifies a great victorious life mentioned for the New Testament church after the water baptism. வசனம் மிக அழகாய் மகிமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Very beautifully and gloriously the word of God is spoken. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த குதிரைகள் எல்லாம் அழிந்து விட்டது. All the chariots which follow the children of Israel, it was destroyed. ரதங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. All the chariots were destroyed. சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Some speak good about horses and about chariots. அவர்களா முறிந்து விழுந்தார்கள். But they were cast down. நாங்களா எழும்பி நிற்கிறோம் என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். The saint says that we stand aright. மாம்ச பலத்தை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். All those who were boasting about the carnal strength, they were ரதங்கள், அது மாம்ச பலம், குதிரைகள் மாம்ச பலத்தை காட்டுகிறது. The chariots and the horses, it signifies the carnal strength. ரதங்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்டோம். The chariots is connected with it. எனக்கு இங்க யாரெல்லாம் இருக்கிறது தெரியுமா? Do you know whom I have here? அந்த மினிஸ்டர் எனக்கு இன்னாள், இந்த சேர்மன் எனக்கு இன்னாள், இந்த எம்எல்ஏ இன்னாள், அப்படி சொல்வார். That so and so minister is connected to me in this manner, and that chairman is connected to me in this manner. என் பிள்ளைகள் 5 பேர் என்ஜினியராக இருக்கிறோம். My children, we have 5 children and 5 of them are found as engineers. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டு. They boast about the chariots. பிரியமானவர்களே, இது எல்லாம் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Beloved, the scripture says all these things will be destroyed. வடகாற்று, தென்காற்று, அது வெப்பத்தை கொண்டு வரும். The north wind and the south wind, it will bring heat. கனிக அப்படி காய்கள் எல்லாம் கனியாக மாறிவிடும். All the fruits, it will become with ripe fruits. எல்லா காய்களும் கனியாக மாறிவிடும். All the unripe fruits will become அரைகுறையாக இருக்கிற உங்களை கர்த்தர் பூரணத்துக்கு கொண்டு வந்து விடுவார், கனிகளாக மாற்றி விடுவார். You are found in halfway, the Lord will bring to a perfection. ஒரு சரியான தென்காற்று அடிக்கும் போது, as the Lord sent forth the right south wind, சரியான சூடு, உஷ்ணம், சோதனை வந்து பாயும் போது, when there is a great heat or summer found in you, அது நம்மை பழுக்காதிருக்கிற நம்மை பழுக்க வைத்து கனிகளாக மாற்றி பூர்ணத்துக்கு கொண்டு வந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says we were unripe, it will make us to ripe and make us to attain a perfection. வேதத்தில் अनेक காற்றுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned about different kinds of wind in the scripture. பிரியமானவர்களே, அவருடைய சொற்படி செய்கிற பெருங்காற்று என்ற ஒரு காற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, it is mentioned about a great wind which will work according to his word. 148வது சங்கீதம், Psalm 148, 8வது வசனத்தை எடுத்து படி. verse 8. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றே. அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று.
Stormy wind fulfilling His word. காடைகளை கொண்டு வா என்று சொன்னால் காடைகளை கொண்டு வந்து. If you bring the quails, it will bring it. கடல் பிரியட்டும் என்று சொன்னால் அப்படியாய் பிரித்து கொடுக்கும். If the sea should be divided, it will be divided. யோர்தான் பிரிந்து போகட்டும் என்று சொன்னால் அப்படி அது பிரிந்து போய்விடும். If it is to say Jordan should be divided, it will be divided so. பிரியமானவர்களே, அப்படியாய் செய்கிற ஒரு காற்றை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Beloved, it is mentioned in the scripture about the wind which works so. வடக்கே இருந்து ஒரு பெரும் காற்று அடித்ததாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. We see a stormy wind blew from north. அந்த அந்த சுழல், அது சுழல் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. It is mentioned about a whirlwind. அந்த காற்று என்ன செய்தது? What did that wind do? பிரியமானவர்களே, அது ஒரு அக்கினியை கொண்டு வந்ததாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Beloved, it is mentioned in the scripture it brought a fire. நான் சொன்னேன், ஒரு பெரிய அநேக காற்றுகளை குறித்து இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். I said it is mentioned about many kinds of winds in the scripture. இதை குறித்து நீங்கள் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க வேண்டும். Without unbelief you have to believe it. இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தில் அப்படி பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. Everything is mentioned like that in the scripture. எரேமியா 30வது அதிகாரம் 23வது வசனத்திலே கோராவாரி காற்று என்ற ஒரு காற்றை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Jeremiah chapter 30 verse 23. இதோ கோராவரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி தானியேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்தையும் கூட படிங்க. Daniel chapter 2 verse 35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. இந்த காற்றை தான் கோராவாரி காற்று என்று சொல்லுகிறார். This wind is mentioned as a great wind. சகோதரர்கள், பிரதர்ஸ் எல்லாரும் இதை குறித்து நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். All the brothers and sisters should bear this in your mind. சபையில நமக்கு ஒரு எதிர்ப்பு, இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாயிருக்கும் என்பதை இது சொல்லுகிறது. It speaks that we will have a composition in the church and in this world. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த துன்மார்க்கனை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கர்த்தர் வரும்போது இந்த உலகத்தில் துன்மார்க்கன் ஒருவன் கூட இருக்கவே முடியாது. Beloved, there is no need for us to fear about any kind of wicked men, and when the Lord appears there will not be any wicked ones on this earth. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். Behold, the great wind of the Lord, the stormy wind, it will rise and it will dash on the head of the wicked. இப்படி ஒரு காலம் வருகிறது. There will be a time like this. இதை இன்னும் நீங்கள் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா 34வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து படிங்க. Isaiah chapter 34 verse 12. ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால், ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மைகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எம்சிக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அங்கே அவர்கள் ஒருவனும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். அவர்களுடைய பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். ஏனென்றால் கோராவாரி காற்று எழும்பி துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். They shall call the nobles thereof to the kingdom, but none shall be there, and all the princes shall be nothing. The MCs, MLAs, everyone will be destroyed. There will not be any wicked one left. பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Beloved, all those who have not accepted Jesus, you have to accept the Lord in these days. இன்றைக்கு இந்த இடத்திலே ஃப்ரீயா ஒரு சினிமா காட்டப்படுகிறது, மத்தியானம் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கிரவுண்டை போல 100 கிரவுண்ட் இருந்தாலும் கூட இன்றைக்கு போதாது, இடம் பிடிக்காது. If it is announced that there is a free show of cinema here and the food will be given for you and there will not be people to abide here. ஒரு காலம் வரப்போகிறது. There will be a time. அந்த காலத்தில் எல்லாரையும் ஆண்டவர் களத்துக்குள்ளே கொண்டு வருவார். The Lord will bring everyone into the field. எல்லாரையும் களத்துக்குள்ளே கொண்டு வருவார். The Lord will bring everyone there. Threshing floor. இந்த வேதத்தில் 7 களங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the scripture it is mentioned about 7 threshing floors. எல்லாரையும் இந்த களத்துக்குள்ளே போரடிக்கிற களத்துக்குள்ளே கொண்டு வருவார். The Lord will bring everyone to this threshing floor. வடக்கே இருந்து ஒரு புசல் காற்று வருகிறதாய்
வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned in the scripture, a whirlwind came out of the north. நான் உங்களுக்கு சொன்னேன், இது 597 எழுதப்பட்ட வசனம். This is a verse which was written before BC 597. நம்மை குறித்து எழுதி இருக்கிற வசனம். It is a verse which is mentioned about us. அது செய்யற வேலை என்ன? What is the work which it does? வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்கினியும் வர கண்டேன். I saw a whirlwind came out of the north, a great cloud, and a fire enfolding itself, and a brightness was about it. இந்த புசல் காற்று என்பது அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை காட்டுகிறது. This whirlwind, it signifies the fire of the Holy Ghost. ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு தன்மை உண்டாயிருக்கிறது. Each wind will have different kinds of qualities. கொடுங்காற்று என்றால் அப்படியே அடித்து ஒரு மரத்தை அப்படி சாய்த்து விடும். The strong wind, it will just dash and it will remove the tree. பிரியமானவர்களே, மரத்தை அப்படியாக நடுப்பகுதியில் அப்படி முறித்து விடும். It will break the tree in the middle part. ஆனால் புசல் காற்று அப்படியெல்லாம் வேரோட பிடுங்கும். But the whirlwind will uproot it. ஒரு கட்டடத்தை அப்படி மேல் மட்டத்தை அப்படியே தூக்கி ரோட்டிலே வைத்து விடும். It will just take the building of the upper portion. இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம். வயதானவர்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். The aged ones would have seen all these things. இது புயல் காற்றுடைய வேலை. This is the work of the whirlwind. அப்படியே அடித்து தூக்கி மேலே அப்படி தூக்கும். It will just blow, dash, and it will lift. அது இந்த காற்று செய்தது என்ன? What did this wind do? ஒரு பெரிய மேகத்தை கொண்டு வந்ததாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It brought a great cloud. இந்த சுழல் காற்று பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை காட்டுகிறது. This whirlwind, it signifies the power of the Holy Ghost. இந்த அத்தோட கலந்த மேகம் எல்லாம் பெரிய மேகம். Along with it, not just an ordinary cloud, but a great cloud. மேகம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. Cloud, ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. It signifies the blessings. பெரிய மேகம் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. A great cloud, it signifies a great blessings. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜனங்களுடைய இருதயத்தை மோதும்போது, when the power of the Holy Ghost dashes the heart of the people, ஜனங்கள் எல்லாரும் பாவம் உணர்ச்சி அடைந்து மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வார். all the people will be convicted from their sins and they will repent and accept the Lord. பாவத்தை விட்டு மனம் திரும்புவார். They will repent from sin. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். They will be saved. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வார்கள். They will take water baptism. அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். They will be spirit baptized. பரிசுத்தத்தை வாஞ்சிப்பார்கள். They will desire holiness. கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். They will determine to be with the Lord. பெரிய வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்வார்கள். They will live a great life of separation. நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். They will say, I have to live for God. அந்த யோவானும் யாக்கோபும் அவனுடைய தாயும் சொன்னது மாதிரி, என்னுடைய பிள்ளைகளில் ரெண்டு பேரில் ஒருவன் உம்முடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டும், ஒருவன் உம்முடைய இடது பார்சத்தில் இருக்க வேண்டும். As John and James said that one should be on the right hand and the other on the left. ஒரு பெரிய வாஞ்சை, நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். A great desire that I should be with my Lord. வேற ஒன்றும் வேண்டாம். I don't want anything. வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு பாட்டு பாடணுமே, ஒன்றும் வேண்டாம். I don't want anything. மலையாள பாட்டு, ரெண்டு வரி பாட்டு, ஒன்றும் வேண்டாம் என்ற ஒரு பாட்டை பாடணும். We sang a Malayalam song that I don't want anything. பிரியமானவர்களே, ரெண்டு வரி பாட்டு பாட வேண்டாம். பிரியமானவர்களே, இயேசுவோடு இருக்க வேண்டும். Beloved, to be with Jesus. அப்படி ஒரு மேலான தீர்மானத்துக்குள்ள இந்த புசல் காற்று, இந்த பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு வந்து விடுகிறது. This whirlwind, the power of the Holy Ghost brings into lofty revelation. இந்த வேத வசனங்களை அது மனிதனுக்குள்ள ஆழமாய் ஸ்தாபிக்கிறது. It establishes deeply into man. ஆழமாய் ஸ்தாபிக்கிறது. It establishes deeply. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் மறுபடியும் ஞானஸ்நானம் வேணும் என்று கேட்கிறார்கள். After taking water baptism, they want to be baptized once again. நாங்கள் அப்போஸ்தலருடைய கைகளிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We want to take water baptism in the hands of the apostles. ஒரு காலத்திலே சத்தியங்களுடைய வெளிச்சம் நம் மனுஷர்களுக்குள்ள குறைவாயிருந்தது. Once upon a time the light of the truth was lacking in man. ஆனால் இன்றைக்கோ மனுஷனுடைய மனது இருதயம் எல்லாவற்றையும் இந்த வேத வசனங்கள் பிரகாசிக்கிறது. But today the word of God is enlightening or shining in the minds and hearts of the people. நாம் என்ன படிப்பாட்டுகிறோம்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? What do the word of the Lord say? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, as you have been called for one hope by the calling. எல்லாரும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Everyone should pay attention. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினாலே according to the calling in which you have been called, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, as you have been called for one hope, ஒரே சரீரம் உண்டு. there is one body. எபேசியர் 4 அதிகாரம்
4வது வசனம். Ephesians chapter 4 verse 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். There is one body, one spirit, one God, one Lord and one faith. பிரியமானவர்களே, இப்படியாய் வேதம் அடித்து சொல்லுகிறது. Beloved, once the Bible quotes like this. எத்தனை சரீரம்? How many bodies? ஒரே சரீரம். One body. இந்த சரீரம் என்றால் என்ன? What is this body significant? எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை படி. Ephesians chapter 1 verse 23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தார். சரீரமாகிய சபை. For the church which is எத்தனை சரீரம்? How many bodies? ஒரே சரீரம். One body. எத்தனை சரீரம்? How many bodies? ஒரே சரீரம். There is only one body. எத்தனை சரீரம்? How many bodies? ஒரே சரீரம். One body. ஒரே ஞானஸ்நானம் தான். One water baptism. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த சபையில் உள்ள ஒரு மனிதன் இன்னொரு இடத்திலே போய் ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? Beloved, if anyone of this assembly go and take water baptism with any other, இன்னொருவன் வந்து சபையில் உள்ள ஒருவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? and can any other person come and baptize in this church? சாயங்காலத்திலே வாலாஜபாத்திலே ஒரு டெத் என்று சொன்னார். Yesterday evening in Valachapat there was a death. நான் உடனே போக வேண்டியதா இருந்தது. Immediately I have to go there. போனேன். I've been there. சொன்னான், பக்கத்துல உள்ள ஒரு வீட்டிலே கூப்பிட்டார்கள். Nearby house he called me. அவள் சொன்னாங்க, நாங்கள் இன்னொரு இடத்திலே ஞானஸ்நானம் We எடுத்திருக்கிறோம். have taken water baptism in another நீங்கள் denomination. ராப்போஜனம் கொடுக்கும் போது எங்களுக்கு கொடுப்பீர்களா? As you give communion, will you give us? நான் உடனே உட்கார்ந்து விட்டேன். I sat. எந்த இடத்திலே ஞானஸ்நானம்? In which place நீ you take எடுக்க water வேண்டியது baptism? என்ன? What you have to take? யார் உனக்கு கொடுக்கணும்? Who should give you? அது எப்படி இருக்கணும்? How it should be? பிரியமானவளே, ஒரு குடும்பம் முழுவதும் கர்த்தரை அப்படியே ஏற்றுக்கொண்டார். Beloved, the whole family accepted the Lord. யார் உனக்கு கொடுக்க முடியும்? Who can give you? யார் உனக்கு கொடுக்க கூடாது? Who should not give you? ஒரே சபை, Same church. ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இதற்குள்ளே புகுந்து விட வேண்டும். All those who have seed and spirit baptized should get இந்த along with this. தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அபிஷேகம் பெற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் இதற்குள்ளே புகுந்து விட வேண்டும். All the spirit baptized Christians should get along with this church. இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. If not, they cannot be caught up at the Lord's coming. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தையே ஆண்டவர் கொடுத்து விட்டார். The Lord is already given in heaven to the saints, those who are found in light. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து விட்டார். பத்திரம் பண்ணி கையில கொடுத்து விட்டார். பத்திர ஆபீஸுக்கு போய் பத்திரம் பண்ணி கொடுத்து விட்டார். The Lord went to the registered office and he registered already. படிங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படி. Colossians chapter 1 verse 12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று போதும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு. Partakers of the inheritance of the saints in light. அப்பாவினுடைய சொத்து பிள்ளைக்கு. The property of fathers for the children. அவனுக்கு இந்த பட்டணத்துல பல்லாரத்துல 100 வீடு இருந்தாலும் சரி, இன்னொருவன் போய் இது என்னுடையது என்று அவன் கேட்க முடியாது. If there is 100 houses at Pallavaram, other person cannot go and ask for that house. அப்படி அவன் கேட்டால் அவன் துன்மார்க்கன். If he asks like that, he is a wicked one. கொரவாரி காற்று எழுந்து உன் தலையின் மேல் மோத போகிறது. அடுத்தவன் சொத்தை விட்டு விடுவாயா? You give up others' property, if not the great wind will dash on your head. அப்பன் சொத்து பிள்ளைக்கு. The possession of father is for the child. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலருடைய சொத்து. The possession of the saints who are found in the light. பரலோகம் முழுவதும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். The whole of the heaven is entrusted to them. அந்த அஸ்திவாரத்திலே அவர்களுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Their name is written on that foundation. மேல் கட்டடத்தை எல்லாம் நம்ம உலகத்திலே அந்த பிளாட்ல அப்படி விக்கிறது மாதிரி அவர் விற்று போடவில்லை. ஆண்டவர் பணத்துக்கு தரித்திரர் அல்ல. The Lord is not a poor man for money, and he did not sell the upper portion of the building to them. எல்லா மாடியும் அவருடையதுதான். All the storied building is of him. 1500 மைல் நீளம். It is a height of 1500 மைல் அகலம். 1500 feet. 1500 மைல் உயரம். 1500 feet height. எல்லாம் அவருடையதுதான். Everything is of him. இது இயேசு ஜீவிக்க அவர் வாழுகிற இடம். This is a place where Jesus lives. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்திருக்கிற பங்கு. This is a portion which is given for the New Testament church. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved இதிலே child of உனக்கு God. பங்கை வைத்து விட்டு நீ வந்து
எடுத்துக்கொள் என்று அவர் உன்னை அழைக்கிறார். The Lord has kept a portion for you and he invites you saying, come and take it. யார் இதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறது? Who will take responsibility for it? யார் இவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறது? Who is going to give them water baptism? ஒரே ஞானசானம், One baptism, ஒரே ஆவி, one spirit, ஒரே தேவன், one God, ஒரே கர்த்தர், one Lord, ஒரே விசுவாசம், உபதேசம், one faith and one doctrine. வேத வசனத்தை மாற்றி உபதேசிக்க கூடாது. We should not change this doctrine and preach. நாங்கள் உபதேசம் பண்ணின உபதேசத்தை தவிர இன்னொருவன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், If any man preach this gospel rather than us, அது நாங்களாவது வானத்திலிருந்து வந்த தூதனாவது வேறு யாராவது இதை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று வேதம் அடித்து சொல்லும் போது யார் இதை பிரசங்கம் பண்ண முடியும்? when the Bible emphatically says that cursed be the person if any one rather than us, the angel which comes from heaven or other persons which come and preach this gospel, you should not accept him. இந்த பரிசுத்தாவின் வல்லமை ஒரு பெரிய மேகத்தை கொண்டு வருகிறது. The power of the Holy Ghost brings a great cloud. பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. It brings a great blessing. இரட்சிப்பை கொண்டு வருகிறது. It brings salvation. அபிஷேகத்தை கொண்டு It வருகிறது. brings anointing. கிருபையை கொண்டு It வருகிறது. brings grace. வரங்களை கொண்டு வருகிறது. Brings gifts. பலத்தை கொண்டு வருகிறது. Brings power. சுகத்தை கொண்டு வருகிறது. Brings health. சமாதானத்தை கொண்டு வருகிறது. Brings peace. சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. Brings joy. பரலோக ராஜ்யத்துக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் கொண்டு வருகிறது. All the things which is essential for you for the kingdom of God it gives. எனவேதான் பெரிய மேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is mentioned as great cloud. பெரிய மேகமும் A great cloud. அடிங்க. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அந்த புசல் காற்றோட மேகம் அத்தோட கலந்த அக்கினி. Whirlwind and a great cloud along with it a fire. அக்கினி எதை காட்டுகிறது? What does a fire signify? ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. It brings a great sanctification. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையில வீசுகிற இந்த பரிசுத்தாவின் காற்று அதன் வல்லமை ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. Beloved ones, the wind of the Holy Ghost which blows in the New Testament உனக்குள்ள எனக்குள்ள பிரியமானவர்களே எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. It brings a great sanctification in you and in me and in us. யாரும் அங்கங்க பார்த்து விளையாடாதீர்கள். None of you should play here looking at here and there. கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். You should pay attention. கிடைக்கும் போது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். As you receive it. மனதிலாவது இருதயத்திலாவது நோட்ஸ்லாவது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Keep it in your notebook or in your mind. பெரிய அக்கினியை கொண்டு வருகிறது. It brought a great fire. ஒரு பெரிய பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. It brings a great holiness. ஆவியிலே பரிசுத்தம். Holiness in mind. ஆத்துமாவிலே பரிசுத்தம். Holiness in soul. சரீரத்திலே பரிசுத்தம். Holiness in body. மனதிலே பரிசுத்தம். Holiness in mind. எல்லாவற்றிலும் எல்லா பகுதியிலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. It brings a holiness in every aspect of a spiritual life. இந்த காலத்துல மனிதர்கள் பரிசுத்த ஜீவியம் செய்வது மிக 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 கடினம். It is a very difficult task for the people to live a holy life in these அருமையான days. தேவனுடைய பிள்ளையே, வாகனங்கள் இவ்வளவு மலிந்து கிடக்கிற இந்த காலத்திலே, Beloved child of God, when all the fashions is going on, செல்போனின் டிவியை மலிந்து கிடக்கிற இந்த காலத்திலே, when the cell phone is growing up, இலவசமாக வீடு வீடாக டெலிவிஷனை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிற இந்த காலத்திலே, in these days all those who receive television at the free of cost, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வது மிக 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 கடினம். Beloved child of God, it is very difficult for you to live a holy life. இந்த பிள்ளைகளை சரியானபடி ஆண்டவருக்குள்ள வளர்த்து எடுக்கிறது மிக 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 கடினம். It is very very difficult for you to grow up your children in holiness. நோவாவினுடைய காலத்தில் நடந்ததை போல அதை பார்க்கலாம் கோடி மடங்கு பாவம் பெருகின உலகம் இப்பொழுது நாம் ஜீவிக்கிற உலகம். As in the days of Noah, more than cross together times, it is more we are living in sin. யோனாவுடைய காலத்தில் நடந்ததை அந்த பாவத்தை பார்க்கலாம் கோடி மடங்கு பாவம் நிறைந்த உலகம் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற உலகம். Today we are living in the world where there is more cross of time of sin as in the days of Jonah. நடந்த பாவத்தை பார்க்கலாம் கோடி கணக்கிலே பாவம் நிறைந்த உலகம் இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற உலகம். இந்த பல்லவரம், this Palavaram, this world is a world where we are living more than times of cross times of sin. We are living as in the past days. அன்றைக்கு ஒரு மனிதன் தரையிலே ஜீவித்தால் தான் பாவம்,
இன்றைக்கு விமானத்திலே பறந்தாலும் கூட அவன் பாவத்திலே பறக்கிறான். On those days when a person live on the earth only he will commit sin, but now when he flies in the aeroplane also he will commit sin. வாகனங்களிலே பாவம். There is sin in the vehicles. கைகளிலே பாவம். அப்படியே செல்போனிலே பாவத்தை அனுபவிக்கிறான். They experience sin through cell phones. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? Beloved child of God, what does the scripture says? இந்த அக்கினி ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. This fire brings a great sanctification in the people. பெரிய சுத்திகரிப்பை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. It brings a great sanctification among the people. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நாம் அதை நோக்கி தொடர்ந்து அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Beloved child of God, every day we have to desire for it and we have to take hold of it. பெரிய மேகமும் அத்தோட கலந்த கல்மனையும் அக்கினியும் வரக்கண்டேன். I saw a great cloud and a fire enfolding itself. அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதை சுற்றிலும் பிரகாசமும் அதற்கு உள் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. And a brightness was about it, and out of the midst of thereof as a color of amber. அதை சுற்றிலும் பிரகாசம் உண்டாயிருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned here, a brightness was about it. ஏன் பிரகாசம் உண்டாயிருக்கிறது? Why there was brightness? உள்ளே அக்கினி இருக்கிறது. There is fire inside. எனவே வெளியிலே பிரகாசமாய் மாறுகிறது. So outside it is becoming bright. அந்த இந்த உள்ளே அனலுள்ள ஒரு ஜீவியம், a fervent life inwardly. உள்ளே அக்கினி இருக்கிறது. There is fire inwardly. அனலுள்ள ஒரு ஜீவியம் இருக்கிறது. There is a fervent life. எனவே வெளியிலே பிரகாசம் மகிமையான ஒரு பகுதி உண்டாயிருக்கிறது. So outwardly there is a glorious part and a brightness seen. ஒரு ஆராதனையை விட்டு ஒரு தேவனை உள்ள பிள்ளை வெளியே போகும்போது முகம் அப்படி மகிமையாய் மாற்றப்படுகிறது. A child of God, when he leaves the worship and goes out, the face shines. பிரியமானவர்களே, ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பாடி அபிஷேகத்தில் நிரம்பி வசனங்களை கேட்டு இருதய மனதெல்லாம் பிரகாசமாய் மாற்றப்படுகிறது. Beloved, all our minds and heart is shining, hearkening to the word of God, singing songs and praising God. பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்கு உள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருக்கிறது. And a brightness was about it, and out of the midst thereof as a color of amber, out of the midst of the fire. பிரியமானவர்களே, சொகுசாவின் நிறம் என்று சொல்லுகிறது தங்க கலர். Beloved ones, the color of amber is a golden color. இது பரலோகத்தினுடைய நிறம். It is the color of heaven. நாம் பரலோகத்தை தரிசனத்திலே பார்ப்போமே, ஆனால் பிரியமானவர்களே, இந்த சொகுசாவின் நிறத்திலே பார்ப்போம். If we visualize heaven, we can see the color of amber there. தங்கம் அந்த நிறத்திலே அதை பார்ப்போம். We can see it in golden color. அதை சுற்றிலும் இப்படி ஒரு மேன்மையான ஜீவியம் செய்யும் போது பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை மனுஷனுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது, ஸ்திரப்படுத்தப்படுகிறது. The hope of heaven is established in a person when he lives an excellent life like this. ஏன் ஜனங்கள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள்? Why people live in sin? பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. They do not have a hope concerning heaven. பரலோகம் இருக்குன்னு யார் சொன்னது? Who had said there is heaven? தேவன் இருக்கிறார் என்று யார் சொன்னது? யார் அவரை கண்டது? Who has seen God and who has said there is God? வெறும் புல்லு கொப்பான மனிதன். Man is compared to அவருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல. All is grass which fades away. அது மகா அலெக்சாண்டருடைய மகிமையாக இருந்தாலும் சரி, though it is a glory of great Alexander, மகிமையாக இருந்தாலும் சரி, though it is a glory of Sodom, வேறு எந்த சக்கரவர்த்தியினுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, let might be the glory of any great person, எல்லாம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. all these glories are nothing before the Lord. எல்லாம் குப்பை என்று எண்ணப்படுகிறது. Everything is counted as dung. புல் it is grass. புல்லின் பூ. It is the flower of the grass. ஒரு சின்ன வெயில்ல அது காய்ந்து போகிறது. In a small heat it will fade away. யுத்தம், பகலெல்லாம் யுத்தம். Whole day there is battle. அலெக்சாண்டருடைய யுத்தங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Have you heard about the battles of Alexander? அந்த பிளினிக் என்று சொல்லுகிற அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அந்த அந்த அலெக்சாண்டர் இந்த வருடம் இத்தனாம் தேதி, இந்த மாதம் இத்தனாம் தேதி டைம் 11 மணியில இருந்து 12 மணி வரையிலும் சிரியாவோடு யுத்தம். This great Alexander is having battle with this so and so great army. சீரிய தேசத்தோடு யுத்தம். A fight or a battle with the land of Syrians. 10 lakhs people were killed. அதில் 5 லட்சம் பேர் காயமடைந்தார்கள். 5 lakhs were 3 லட்சம் பேர் கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். 3 lakhs were taken as captives. இது 12 ல இருந்து 1 வரையிலும். This will take place in from 12 to 1. அரை மணிக்கு ரெஸ்ட்.
அடுத்த After half an நாட்டுக்கு hour, போறது ஒரு 2 மணிக்கு அடுத்த நாட்டுக்கு போறதற்கு within 2 hours they will reach another அடுத்த country. நாட்டோடு யுத்தம், Battle with another country. டமாஸ்கஸோடு யுத்தம். Fight with Damascus. 2 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 2 lakhs were killed. ராஜாவை துண்டு துண்டா வெட்டினார்கள். They slew the king in pieces. இதெல்லாம் உண்மையாய் எழுதப்பட்டிருக்கிறது. All these are written. நீங்கள் அந்த வரலாற்று ஆசிரியருடைய புத்தகத்தை எடுத்து படியுங்கள். You take and read that book. பிரியமானவர்களே, இப்படி ஒரு ராஜா காலையில இப்படி நடக்கிறான், ராத்திரிலே சாகுறான். Beloved, a king walks like this in the morning and at night he dies. பேர் என்ன? What is name given? நாம் படித்த பேர் என்ன? What is the name which we have read? நாம் படிக்கிற பேர் என்ன? What is the name which we மகா read? அலெக்சாண்டர். A great Alexander. பிரியமானவர்களே, 32 வயதிலே முழு உலகத்தில் பாதி அவன் கையிலே இருந்தது. The half of this world was entrusted into his hand at the age of 32. ஒரு சின்ன வயது, 32 வயதிலே முழு உலகத்தில் பாதி அவன் பிடித்துக் கொண்டான். Half of this world he took hold at the age of 32. அவ்வளவு பெரிய மனிதனுடைய மகிமை புல்லின் பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Such great person's glory is found as a flower of the grass. பிரியமானவர்களே, ஆனால் நமக்கோ ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Beloved, but the Lord has kept a great hope for us. ஜனங்கள் அழிந்து போறதற்கு காரணம் என்ன? What is the reason for the people to perish? ஜனங்கள் இந்த நம்பிக்கை இல்லாமல் ஜீவிக்கிறார்கள். The people are living without hope. இந்த பரலோகத்தின் நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. They do not have the hope concerning heaven. இன்னும் போய் சேரவில்லை. They have not yet reached. சேர்வதற்கு அவர்கள் இடமும் கொடுக்கிறதில்லை. And they do not allow to reach there. பாருங்க, இந்த பகுதியில் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். See, in this part so many lakhs together they எவ்வளவு live. பெரிய பட்டணம், Such a great city. பல்லாவரம் எவ்வளவு பெரிய பட்டணம், Pallavaram, such a great city it மகிமையான is. பட்டணம். A glorious city. ஒரு பக்கத்துல நாம் இத்தனை பேர் தான் ஆண்டவரை படித்துக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாரும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். On one hand, only so many of us are worshipping God. On the other hand, they are doing business. இது ஒரு வியாபார பட்டணம். This is a business city. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பட்டணம். Beloved ones, a great city. ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. The people have not surrendered to God. மகிமையான சத்தியங்களை அவர்கள் கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. They don't want to like to hear to the glorious truths. எனவேதான் கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்க்கிறார். That is why the Lord judges the world. ஒரு காலம் வந்தவுடன் அவருடைய திட்டங்கள் எல்லாம் சரியாய் முடிந்தவுடனே வா வைக்கிறார். When there will be a time and all the deals will be getting over, then he will say, come, I will give you. 1,44,000 பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரருடைய தொகை நிறைவேறின உடனே ஆயிற்று. When the number is fulfilled of 1,44,000 saints, then everything will be fulfilled. It is finished. அந்த செகண்ட்ல வந்து விடுவார். At the second he will appear. அதுக்கு பிறகு அழுது பிரயோஜனமே கிடையாது. Then later there is no use for us to ஜனங்கள் cry. மனம் திரும்ப முடியாத ஒரு இடத்துக்குள்ளே போய் விடுவார். They will go to a place where the people cannot repent. பிரியமானவர்களே, எனவேதான் ஆண்டவர் வசனங்களை ரகசியமாய் வைத்திருக்கிறார். Beloved ones, the Lord has kept in secret the verses to people. பெரிய அக்தோட ஒரு பெரிய சுழல் காற்றும் அக்தோட கலந்த பெரிய மேகமும் அக்கினியும் வரக்கண்டே. I saw a whirlwind, great cloud and a fire enfolding itself. அதை சுற்றிலும் பிரகாசம் அக்கினிக்கு உள்ளிருந்து விளங்கிய சொகுசாப நிறமும் உண்டாயிருந்தது. And a brightness was about it, out of the midst thereof the color of amber, out of the midst of the fire. அதை சுற்றிலும் பிரகாசம், about it brightness. உள்ளே அக்கினிமயமான ஜீவியம். In a man it's been a உள்ளே அக்கினி இருக்கிறது. There is fire ஒரு inside. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜீவியம் பிரகாசமான ஜீவியம். A life of a man who is sanctified, it is a bright life. ஜனங்கள் எதை வாஞ்சிக்கிறார்கள்? What do the people like? ஒரு பெரிய மீசையை வாஞ்சிக்கிறார்கள். They desire great mushtak. ஒரு சமாதானமான ஒரு முகத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறது இல்ல. They do not like a peaceful ஒரு இளைப்பாறுதலான ஜீவியத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறது இல்ல. They do not desire a restful life. அப்படி கம்பீரமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They want to be in a gigantic way. அது ஆண்டவருடைய பார்வையில குப்பையாய் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறது இல்ல. They do not know that it is found as a dung and dust in the sight of God. பிரியமானவர்களே, அடுத்த 5வது வசனத்தை நாம் படிக்கும்போது verse 5, அதின் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. Also out of the midst thereof came the likeness of 4 அவைகளுடைய living சாயல் creatures. மனுஷ சாயலாய் இருந்தது. And the appearance had the likeness of a man. இது தேவனுடைய அன்பின் பகுதிகளை வெளிப்படுத்துகிறது. This signifies the aspects of the love of God. அந்த 4 ஜீவன்கள் என்ன என்று 10வது வசனத்திலே
எழுதப்பட்டிருக்கிறது. The four living creatures, what are they? It is mentioned in verse 10. அந்த வசனத்தை படிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, அவைகளுடைய முகங்களின் சாயலாவது, வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தது. வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும். On the right hand they had 4 face of a man. ஒன்று மனுஷ முகம். One is the face of a இது man. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. It signifies the love of God. புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்கும்? How will the New Testament church சபையை be? நடத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? How the leaders of the church will be? பிரியமானவர்களே, அவர்கள் அன்பினால சபையை நடத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Beloved, the scripture says they will lead the church in love. அதனால பல்லை காட்டி விட்டு போ, எப்படி வேணும்னாலும் போ, அப்படி விடுகிறது அல்ல. Not just showing the teeth saying as you like you can live. நிறைய சாப்பிட்டு போ, அப்படி விடுகிறதல்ல. பல்லை காட்டி விடுகிறதல்ல. Eat for your stomach full and showing your teeth and just leaving them. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அன்பினால் நிறைந்து பரிசுத்தவான்கள் சபையை நடத்துவார்கள் என்று சொல்லுகிறது. The scripture says the saints will be filled with the love of God and lead the church. ஏசாயா 54வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது, as we read in Isaiah chapter 54, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று கூப்பிடுகிறார். The Lord called saying, O thou afflicted, tossed with tempest and not comforted, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து, making the 4 stones to shine. நீல ரத்தினங்களை உன்னுடைய அஸ்திபாரமாக்கி, I will make thy foundations with sapphires. என்னது அஸ்திபாரம்? எதை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார்? Thy foundations with sapphires. நீல ரத்தினங்கள். With sapphires. நீலம் என்பது தேவனுடைய அன்பை காட்டுகிற ஒரு நிறம். The blue is a color which signifies the love of God. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு பொருள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. For each color different meaning is given in the scripture. நீலம் என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிறம். Blue is a color, it signifies the love of God. கர்த்தர் சொல்லுகிறார், நீல ரத்தினங்களை உன்னுடைய அஸ்திபாரமாக்குவேன். I will make thy foundations with sapphires. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களை உன்னுடைய அஸ்திபாரமாக்கி கொடுக்கிறேன். I will make thy foundations as apostles and prophets. அவர்கள் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். Ye are built upon them. அதற்கு இயேசு கிறிஸ்து சாமே மூலைக்கல்லா இருக்கிறார். For that Jesus Christ is the cornerstone. பிரியமானவர்களே, நீல அஸ்திபாரம், நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார். And lay thy foundations with sapphires. ஏன்? Why? ஒரு காலத்திலே, இந்த வேத வசனம் எழுதப்பட்ட காலத்திலே, கிமு 700 பிரியமானவர்களே, அந்த சபையானது அன்றைக்கு இருந்த சபை ஒரு நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போயிற்று. In BC 500 when this verse was written, the church went to great affliction. அவர்கள் கொடுமையாய் ஜனங்களை ஆண்டார்கள். They ruled the people cruelly. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept the words of the prophet. எரேமியாவை பிடித்து அப்படியே கிணற்றுக்குள்ளே போட்டு விட்டார்கள். They took hold of Jeremiah and யாரெல்லாம் ஆண்டவரை பேசினார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் உபத்திரவப்படுத்தினார்கள். All those who spoke about the Lord, they afflicted them. பிரியமானவர்களே, எனவேதான் அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் போயிற்று. That is why they lost their peace. அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். They were afflicted. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று கூப்பிட்டு பேசுகிறார். The Lord called saying, O thou afflicted, tossed with tempest and not comforted. இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் அப்படி யாராவது இருக்கிறீர்களா? Today has anyone found like that? கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு பேசுகிறார். The Lord is dealing with you and he is speaking to you. உனக்கு ஒரு காலம் வர போகிறது, ஒரு நல்ல காலம் உண்டாக போகிறது. Fear not, you will have a good time. நீல ரத்தினங்களை உனக்கு நான் அஸ்திபாரமாக்கி தர போகிறேன். I will lay thy foundations with sapphires. அன்போடு உன்னை நடத்துவார்கள். The leaders will lead you with love. ஞானத்தோடு உன்னை நடத்துவார்கள். They will lead you wisely. உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உனக்கு அனுப்பி தருவேன். I will send for the shepherds according to thine heart. நீ என்னெல்லாம் அவரிடத்திலே வாஞ்சிக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு அவர்கள் செய்து கொடுப்பார்கள். All the things which you desire, they will fulfill it. பிரியமானவர்களே, உன்னோடு தான் கர்த்தர் இடைப்பட்டு பேசுகிறார். Beloved, the Lord deals with you and he is speaking to you. அந்த அதை சுற்றிலும் பிரகாசமும் சொகசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. And about it has a color of amber and a brightness was about it. அது அக்கினிக்கு
அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்கு உள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. And a brightness was about it, and out of the midst thereof as a color of amber. அதற்கு 4 முகங்கள். It has 4 faces. முதலாவது முகம் மனுஷ முகம். First is the face of a man. இது தேவனுடைய அன்பை காட்டுகிறது. It signifies the love of God. நம்முடைய ஆண்டவர் மிகவும் அன்புள்ள ஆண்டவர். Our God is a great having more love. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அவருடைய அன்பின் பகுதியை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Beloved, today we are experiencing the aspect of his love. நான் எப்பொழுதும் அவர் அன்புள்ளவர் நினைத்து நான் எப்பொழுதும் பால் குடித்து வளர்ந்து விடலாம் என்று நினைக்க கூடாது. மறுபக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதையும் கூட சைடுல வைத்துக் கொள்ள வேண்டும். Always we should not grow up saying drinking milk, that we taking milk, that he is a God of love. On the other hand, we should think that he is a consuming fire. பிரியமானவர்களே, அவர் உண்மையாய் அவர் அன்புள்ளவர். Beloved, truly he is a God of love. அவர் மனிதர்களை நேசிக்கிறார். He loves human beings. அவர் பல்லாரத்தை நேசிக்கிறார். He loves Palavaram. இந்த பல்லாரம் பகுதியில நடக்கிற மிகவும் மோசமான ஜீவிக்கிற பாவியையும் கூட அவர் அதிகமாய் நேசித்து அவனுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். He loves most the worst sinner who lives in the part of Palavaram, and he has sacrificed his life for him. பிரியமானவர்களே, அவனுக்காக அந்த மிகவும் மோசமான பாவிக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். He sacrificed his very life for the worst sinner. இந்த பகுதியிலே ஆண்டவருக்கு விரோதமாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஆண்டவர் மரித்தார் என்பதை உன் இருதயத்திலே வைத்துக் கொள்வாயாக. Oh child of God, those who live in this part, who live against the word of God, you should think that the Lord sacrificed his life for you. வீட்டிலிருந்தோ காட்டிலிருந்தோ நில கட்டடத்திலிருந்தோ அறையிலிருந்தோ வாகனத்திலிருந்தோ இந்த வசனத்தை கேட்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தராகிய இயேசு உனக்காக மரித்தார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்வாயாக. You bear it in your mind, the Lord has died for you, and he has sacrificed his life for you, whether you are listening on the roadside or inside the house or upstairs or anywhere or traveling. பாவத்திலே உழன்று கொண்டு படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட இயேசு உனக்காக மரித்தார், அவர் உன்னோடு பேசுகிறார் என்பதை எடுத்துக் கொள்வாயாக. Though you are wallowing in sin, or you are sleeping, or you are listening to the word of God, think that Jesus died for you. இதை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு ரட்சிப்பு தேடி வருகிறது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார், சமாதானத்தை தருகிறார், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவருடைய அன்பினால நிறைத்து விடுகிறார். இல்லாவிட்டால் பட்சிக்கிற அக்கினி உன்னை பின்தொடருகிறது. If you accept this, salvation is coming seeking after you, and he gives you peace, joy, rest and other thing. If not, the Lord will be a consuming fire to you. இயேசு அன்புள்ள ஆண்டவர். Jesus is the loving God. பாவியா இருக்கிறபடியினால் உனக்காக அவர் மரித்தார். It is because you are sinner, he died for you. நீ அக்கிரமக்காரனா இருக்கிறபடியினால் மரித்திருக்கிறார். It is because you are an iniquitor, he died for you. ஆண்டவருக்கு விரோதியா இருக்கிறபடியினால் உனக்காக மரிக்க வேண்டியதாயிற்று. It is because you are opposite one to the Lord died for you. உன்னை ஒப்புரவாக்கும்படியாக, that he might reconcile you. நம்மோடு உன்னை ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாக, that you might be reconciled with the Lord. அவருடைய ராஜ்யத்துக்கு தூரமா இருக்கிறபடியினால் அவர் உனக்காக மரித்தார். He died for you because you are far away from his kingdom. இந்த தேசம் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வர வேண்டியதா இருக்கிறது. This land should attain rest. இது எந்த காலம் தெரியுமா? Do you know what period it is? தேசம் இளைப்பாற வேண்டிய காலம் 50வது வருடம். It is the 50th year where the land should be found in rest. இந்த காலத்துல தேசம் இளைப்பாற வேண்டும். In this period the land should be set in rest. தேவனுடைய பிள்ளையே, இது உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். Beloved child of God, this is a gracious period given to you. இது கிருபையின் காலம். This is a dispensation of grace. எல்லாரும் விடுதலையாக்குங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, deliver everyone. இந்த காலத்துல ஒருவன் அடிமையாக இருக்க கூடாது. None of them should be found a slave in these days. பாவத்திலே ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பாவத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. Child of God who lives in sin, you should not become slave to sin. லௌகிகத்திலே ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, child of God who lives in worldliness, நீ லௌகிகத்துக்கு அடிமையாக இருக்க கூடாது. you should not be a slave to this worldliness. 50வது வருடம். This is the 50th year. கிருபையின் காலம். This is a dispensation of grace. இந்த காலத்திலே எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். Everyone should receive deliverance in these days. பரிகாரத்திலே விடுதலை பெறாத ஒருவர் கூட இருக்க கூடாது. There should not be anyone left without receiving deliverance in Palavaram. இந்த கிரவுண்ட்ல கன்வென்ஷன் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. Why the convention meeting is set in this ground? நீ விடுதலையாக்கப்படும்படியாக, that you might be delivered, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, that you should accept the Lord, ஆண்டவருக்காக உன்னை கொண்டு வரும்படியாக, that
you should be brought for God. இந்த கன்வென்ஷன் உனக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. This convention is arranged for இது you. ஜூபிலி வருஷம். This is a jubilee year. இது ஜூபிலி வருஷம். This is a year of jubilee. இந்த வருஷத்துல நீ விடுதலையாகத்தான் வேண்டும். You should be delivered in this year. இல்லாவிட்டால் கர்த்தருடைய அக்கினி உன்னை பின்தொடரும் என்பதை மறந்து விடாதே. If not, do not forget the fire of the Lord will follow you. எங்கே இருந்து இதை கேட்டுக்கொண்டாலும் சரி, It might be anywhere you are listening எந்த it. சமயத்தான் ஆனாலும் சரி, You might belong to different எந்த denominations. பாஷைக்காரன் ஆனாலும் You சரி, might be any language எந்த person. தேசத்தான் ஆனாலும் You சரி, might be any countryman. இங்கே இருக்கிற யூரோப்பியனே நீ கேட்டுக்கொள்வாயாக. Oh, European who stays here, இது listen. உனக்கான ஜூபிலி வருஷம். This is a year of jubilee for you. தேசத்தை சுற்றி நடந்து நீ ஒரு அனாதை போல சுற்றாதே. Do not walk as a stranger around நீ this world. பிச்சைக்காரன் அல்ல. You are not a poor person. பெற்றுக்கொள்வாயாக. Receive deliverance. யூரோப்பியனாக இருந்தாலும் சரி, இயேசு உனக்கு விடுதலை சொல்லி இருக்கிற வருஷம். Even though you are a European, this is a year the Lord has attained deliverance for you. பல்லாரம் கன்வென்ஷன் உனக்கு விடுதலை. Pallavaram convention gives you deliverance. நீ வியாதியிலே படுத்திருந்தால் உனக்கு விடுதலை. If you are lying in sick bed, there is பிசாசு deliverance. ஆட்டி படைத்தால் உனக்கு விடுதலை. If you are demon possessed, there is deliverance உன்னுடைய for you. வீட்டுக்குள்ள உனக்கு விடுதலை. There is deliverance for you in the நீ வெளியே house. வர வேண்டாம், நீ ஆலயத்துக்கு வர வேண்டாம். You need not come out or come to the இருக்கிற church. இடத்திலே உனக்கு விடுதலை. Right from the place where you are, there is ஆண்டவரே, நான் deliverance. பாவி என்று சொல்வாயா? You accept saying, Lord, I am a கர்த்தருடைய sinner. வல்லமையான வசனம் உண்ட இருதயத்துக்கு வருகிறது. The powerful God comes to your mind. நீ இது கிருபையின் காலம். This is a dispensation of இது grace. யூபிலி வருஷம். This is a year of இது jubilee. கிருபையின் காலம். This is a grace period. இதுல நீ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive deliverance in பாவம் this. உன்னை தொடராதபடிக்கு நீ விடுதலை பெற்றுக்கொள்வாயா? Receive deliverance that sin might not continue in your life. இதுதான் இந்த புயல் காற்று உன்னுடைய ஜீவியத்திலே செய்கிற காரியம். This was a matter which the whirlwind does in your life. வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும். On the right hand, the face of a man and the face of a lion. இரண்டாவது முகம் என்ன முகம்? What is the second face? சிங்க முகம். It is the face of a lion. சிங்கம் என்றால் என்ன? What is this lion signify? விசுவாசத்தை காட்டுகிறது. It shows faith. சிங்கம் என்றால் என்ன? What is a lion? தைரியத்தை காட்டுகிறது. It shows boldness. ஒரு காய்ச்சல் வந்தவுடனே பாலாஜியில போய் படுத்துக் கொள்வதல்ல. As soon as you have fever, not going to Balaji எஸ்ஆர்எம்ல hospital. படுத்துக் கொள்வதல்ல. Not going to SRM hospital. விஜயாவில போய் படுத்துக் கொள்வதல்ல. Not going and lie down in that hospital. எம்ஜிஆர்ல போய் படுக்கிறது அல்ல. Not going and lying down in MGR hospital. அப்பல்லாவுக்கு போறது அல்ல. Not approaching Apollo. சிங்கம். Lion. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். Lion which turneth not back for இந்த anything. வேத வசனத்துல நிற்க வேண்டியவன். You have to stand at the word of God. இந்த காற்று எங்க உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறது? Where does this wind take you? உன்னை எப்படி அது நிறுத்துகிறது? How does it take you? ஒரு தூணை போல உன்னை சபையிலே நிறுத்துகிறது. It will take you as a dust. ஞானம் தன் வீட்டை கட்டி The wisdom will build up its தன்னுடைய house. 7 தூண்களை சித்திரம் தீர்த்து It will set its 7 pillars. ஞானம் கர்த்தராகிய இயேசு அவரே நமக்கு Lord ஞானமாயிருக்கிறார். Jesus himself is our wisdom. அவர் தம்முடைய வீட்டை கட்டுகிறார், சபையை கட்டுகிறார். He builds his house, the church. எதை கொண்டு அவர் சபையை கட்டுகிறார்? And what he builds of the church? தூண்களை கொண்டு சபையை கட்டுகிறார். He builds through the pillars. எத்தனை தூண்கள்? How many pillars? 7 தூண்கள். 7 pillars. 7 உபதேசங்கள். 7 doctrines. எப்படிப்பட்ட உபதேசங்கள்? What kind of doctrines? எப்படிப்பட்ட தூண்கள்? What kind of pillars? சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண்கள். The pillars which are carved. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. எப்படிப்பட்ட உபதேசம் உனக்கு கொடுக்கப்படுகிறது? What kind of doctrine is spoken to you? சித்திரம் தீர்க்கப்பட்ட உபதேசங்கள். The doctrines which is உன்னை carved. சித்திரம் தீர்க்கப்பட்ட மனுஷனாய் கர்த்தருக்கு முன் கொண்டு போய் நிறுத்துகிறது. To take you as a person who is carved before the Lord. சிங்கார ஆபரணங்களை உனக்கு அணிந்து, You are adorning you with பொன்னும் jewels. வெள்ளியுமான சிங்கார ஆபரணங்களை அணிந்து, Adorning you with beautiful jewels, gold அலங்கரித்து, and உன்னை silver. அலங்கரித்து, Adorning you. உன்னுடைய கண்களை அலங்கரித்து, Adorning your இந்த eyes. முகத்தை அலங்கரித்து, Adorning your இந்த face. முடியை அலங்கரித்து, Adorning your hair. உன்னுடைய செவியை அலங்கரித்து, Adorning your இந்த ear. கழுத்தை அலங்கரித்து, Adorning your hands. கால்களை அலங்கரித்து, Adorning your feet. சித்திர தையலாடை உனக்கு உடுத்தி, Giving you the needle work. கால்களுக்கு சாயம் தேர்த்த பாதரட்சையை போட்டு, And giving you the badger skin for your
your feet. எவ்வளவு அலங்கரித்து உன்னை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். See how beautifully it is adorning you and taking you before the Lord. வேலை என்ன? What is the work of a servant of God? அவர் தன்னோடு இருக்கிறவளை அலங்கரிக்க வேண்டும். They should adorn with those who are found with them. எப்படியா கொண்டு போய் நிறுத்த முடியாது. Not just you can take them and நான் ஆண்டவருக்கு என் ஜனத்தை அப்படியாய் சும்மா கொண்டு போய் நிறுத்த முடியாது. Not just simply I can take my people before the Lord. அப்படி ஜல்லன்னு வந்து நிறுத்தவே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். Very beautifully adorned you should take them. இதோ வருகிறேன். Behold I come. இதோ வருகிறேன். Behold I come. இவைகள் ஒன்றுமே சேதப்படுத்தாது. Nothing will damage me. மணவாட்டி அப்படித்தான் சொல்ல வேண்டும். The bride should speak like that. ஆண்டவருக்கு முன்னாக வருகிறேன். I come before the Lord. நான் உமக்கு முன்பாக வருகிறேன். I come before you. உமக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவளே அப்படியே அலங்கரித்து கொண்டு வா. அப்படி நிறுத்த வேண்டும். Adorning in that manner we have to bring like that. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. That is the work of a servant of God. அப்படி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். We have to take such a adorned bride before the Lord. தலையிலிருந்து முடியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அலங்கரிக்க வேண்டும். Right from the head of the crown of the till the sole of the foot. எப்படி எல்லாம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? Do you know how it is mentioned in the scripture? அப்படி அதோடு சேர்ந்து அந்த வீணையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Along with that you should take அந்த தாமரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Take the tambourine. அந்த 10 நரம்பு அந்த கருவியை எடுத்துக்கொள்ள வேண்டும். You should take the instrument which has 10 fingers. கால்கள்ல சலங்கையை போட்டுக்கொள்ள வேண்டும். You have to put the ankles. எல்லாம் போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு முன்னே போய் நிற்க வேண்டும். You have to go and stand before the Lord. இவன் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். You have to take before the Lord. மணவாட்டியை எப்படி கொண்டு போய் நிறுத்துறது பாத்தீங்களா? How to take the bride before the Lord. அப்படியே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். You have to take in that manner. அலங்கரிக்கப்பட்டவர்களாய் நிறுத்த வேண்டும். You have to take them as adorned ones. அதற்கு பிறகு போய் இது ஏதாவது ஒரு சாதாரண காரியத்தை செய்தால் எவ்வளவு வெட்கமான காரியங்கள். Instead of it if you do a simple things and what a shameful thing it is. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God. சிங்கம் lion. அது படிங்க 30 31 அதான் 31 30 31 நீதிமொழிகள். போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் அவையாவன மிருகங்களில் எவையாவன? வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. வினோத நடை உடையவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னிடையாததுமாகிய சிங்கமும். இரண்டாவது சாயல் சிங்கத்தின் சாயல். The second face is that it has the likeness of a lion. ஒன்று மிருகங்களில் சௌரியமானது. One it is strongest among the beasts. அப்படி ஒரு அடி யானையின் தலையில உட்கார்ந்து கொண்டு ஒரே அடி யானையினுடைய தலையை பிளந்து விடுகிறது. Sitting on the head of the elephant it just breaks the head of the elephant. பாருங்க 2 அடி அடிக்காது. இது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். It will not give 2 blows but with 1 blow. ஒரு அடியில பழக்காவிட்டால் விட்டுட்டு போயிடும். நான் ஒரு சிங்கமா என்று போய்விடும். It will just walk away if it is not broken in 1 blow. குரங்கை போல, குரங்கு தாவுறதை போல. As a monkey jumps. குரங்கு தாவும் போது அது கீழே விழுந்தால் மற்ற குரங்குகள் கடிக்கும். As a monkey jumps, when it falls down, other monkeys will come and bite it. ஏன் தெரியுமா? Do you know why? நீ ஏன் பிடிக்கல? கொப்பை பிடிக்கல. Why you did not catch that? அது கீழே விழும்போது கூட அந்த கொம்பில் இருந்த ஒரு குச்சி அது கையில இருக்க வேண்டும். As it falls down, there should be a stick in its hand. தெரியுமா? இது உங்களுக்கு தெரியுமா? குறவர்களை கேட்டு பாருங்கள். You go and ask the gypsies. பிரியமானவர்களே தெரியுமா? அதன் கையில கம்பு இருக்க வேண்டும். Beloved, there should be a stick in its hand. அதோட பொருள் என்ன? What does it mean? நான் பிடித்தேன், கம்புதான் பலம் இல்லாம போயிற்று. I have taken hold of it, but there was no strength in that stick. நான் பிடித்திருக்கிறேன், பார், கம்பை பார். See the stick which I am holding. மிருகங்கள் சௌரியமானது. Strongest among the beasts. நீ பலத்தோடு ஜீவிக்க வேண்டும். You have to live with strength. ஆவிக்குரிய பலம் உனக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். There should be spiritual strength in you. இல்லாவிட்டால் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, புதிய ஏற்பாட்டு சபையே இல்ல. If not, you are not the child of God and you are not a New Testament church. நீ செத்த சிங்கமா இருந்தா பிரயோஜனமே இல்ல. அதவுள்ள உயிரோடு அதை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி. There is no use if you are found as a dead lion. உங்களோட பிரசங்கில எடுத்து படிங்க. செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி. A living dog is better than a dead lion. 9 4 செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி.
For a living dog is better than a dead lion. அருமையான தேவனுடைய பிள்ளை, Beloved child of God, நீ சிங்கமாய் ஜீவிக்க வேண்டும். you have to live like a lion. சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாது. Lion will not turn back for anything. ஒரு சிங்கத்தை ரெண்டு சிங்கங்கள் சேர்ந்து எதிர்க்காது தெரியுமா? Do you know that two lions will not go up against a ஒரு lion? சிங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose there is a lion. அதை தொடும்படியாக 10 பேர் முன்னே 10 துப்பாக்கியோடு நிற்கிறதாக நினைத்துக் கொள்ளுங்கள். Think that 10 of them are standing with rifles to touch it. எதிரே அதற்கு இவர்கள் 10 பேருக்கு எதிரே 4 சிங்கங்கள் நிற்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். And against this 10% there are 4 lions standing. எல்லாரும் இங்க கவனிங்க. ஒரு 10 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். 10 of them they are standing. சிங்கத்தை வேட்டையாடும்படியாக. In order to hunt the lion. பக்கத்து கபிகளிலே 4 சிங்கங்கள் இருக்கிறது. In the nearby caves there are 4 lions. எல்லா ஊழியக்காரன விசுவாசிகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். All the believers and the servants of God listen well. புலி சிங்கம் இந்த ரெண்டினுடைய சுபாவம் இதுதான். This is the characters of the lion and the tiger. இந்த 10 பேரையும் இந்த 4 சிங்கங்களும் ஒரே நேரத்தில் பாயாது. All these 4 lions will not go up against this 10%. முதலாவது ஒரு சிங்கம் பாயும். First of all, the one lion will go. அதை கொஞ்ச நேரம் போராடி அதை சுட்டு விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். It will strive for some time and later they shoot it. இரண்டாவது இன்னொரு சிங்கம் பாயும். Then later the other lion will go. அதுவும் செத்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And nextly it also dies. மூன்றாவது அடுத்து மூன்றாவது சிங்கம் பாயும். Thirdly the other lion will go up. அடுத்து இதுல நான்காவது சிங்கம் பாயும். And fourthly there will be a lion. பிரியமானவர்களே, ஒன்றாக அதை எதிர்க்காது, மற்றவர்களை எதிர்க்க மாட்டார்கள். Beloved, all together they will not go and சிங்கம் resist. புலி இந்த இரண்டுக்கும் இந்த சுபாவங்கள் தான். This lion and tiger both have same natures. மிருகங்களில் சௌரியமானதும் Strongest among the beasts. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். A lion which will not turn back for any. ஒன்றுக்கும் மரணத்துக்கு அது பின்னடையாது. It will not turn back even for death. சிங்கையா எந்த சிங்கம்? Which lion? செத்த சிங்கம் அல்ல, Not a dead lion. உயிரோடு இருக்கிற சிங்கம். A lion which has life. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். A lion which turneth not for any. பரிசுத்த பவுல் சொல்லுகிறது என்ன? What does Saint Paul say? ரோமர் 8:36 எடுத்து படிங்க. Romans chapter 8 verse 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு இதுதான் சிங்கம். This is lion. இதுதான் சிங்கம். This is lion. இப்ப படிச்ச வசனம் எத்தனை? 38 படிங்க. Verse 38. ஒன்று கூட படிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me? வியாதி பிரித்து விட முடியுமா? Will sickness separate? மரணமே பிரிக்க முடியாது. Death cannot separate. மரணம் உன்னை பிரிக்க முடியாது. அப்படி அதுதான் சிங்கம். Death cannot separate you. That is a lion. சத்தாலும் கூட நான் சிங்கம்டா, உனக்கு நான் பணிய மாட்டேன். Even though I die, I will not get along with you. I am a lion. சிங்கம் நான் யார் தெரியுமா? Do you know I am the lion? Do you know whom I am? யாரை தேடுகிறீர்கள்? Whom do you seek? நாசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். We seek the Jesus of Nazareth. நான் தான். It is I. இதோ இருக்கிறேன், என்னை பிடிங்க. Lo, I am. Take hold of me. யாரடா வேணும்? Whom do you seek? யூதா கோத்திரத்தின் சிங்கம் வேணும், அவ்வளவு தானே, வச்சுக்க வா. Do you want the lion of the tribe of Judah? Take him. இதுதான் இயேசுனுடைய காரியம். This is a matter of Jesus. அவர்தான் யூதா கோத்திரத்தின் சிங்கம். He is the lion of the tribe of Judah. நாமெல்லாம் அந்த சிங்க குட்டிகள். We are the cubs of the lion. நமக்கு போரூர்ல ஒரு விசுவாசி சகோதரன் இருக்கிறார். There is a believer brother at Polur. அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன இந்த நம்ம மண்டலூர் அந்த மிருக காட்சி சாலையை பார்க்கும்படிக்கு போனார். Before 6 or 7 years before, he went to that Vandalur zoo. அவர் போன போது அந்த சிங்கங்களை பராமரிக்கிறவன்
சிங்க குட்டிகளுக்கு அவன் கறியை கொண்டு போயிருந்தான். Those who look after the lion, he took this raw meat for the ஒரு cubs. சிங்க குட்டியை எடுத்து அவர் அப்படியே பார்த்து இந்த விசுவாசி கையில கொடுத்தார். He took hold of the இன்னும் cubs. அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் போரூர்ல பிரான்சிஸ் விசுவாசியின் பூந்தமல்லி விசுவாசியை நீங்கள் தடவி பாருங்க, அவர் உங்களுக்கு நல்லா சொல்லுவார். If you want to know more about it, you can எடுத்து சிங்க குட்டியை கையில கொடுத்தான். He took the cub of the lion and gave into his hands. ஐயா இது குட்டி, இந்த குட்டி 8 நாள் ஆயிட்டு குட்டி போட்டு, இதுக்கு 8 நாள் வயது. Sir, it gave birth and it 8 days passed. இன்னும் ஒரு வாரம் ஆனா இது கழுத்தை ஒரே கடியாய் கடித்து விடும். After 1 week it will just eat up its neck. உடனே வரை கை நீட்டி வாங்கினாரா. He stretched forth his hand and இந்த வார்த்தையை சொல்லித்தான் கொடுத்தான். he gave up this word and கையில வாங்கிட்டு இது அப்படியே அப்படி கழுத்தை கடிக்குதான். He received in its hand and it's just taking hold of its neck. சிங்கக்குட்டி தெரியுமா? Do you know it is a cub? சிங்கக்குட்டியை பார்த்திருக்கிறீங்களா? Have you noticed the நான் யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய குட்டின்னு சொல்றேன். உங்க வலது கரத்தை தூக்கி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் குட்டிகள் எப்படி இருக்கணும்? How the cubs of the lion of the true tribe of Judah be? வந்தாலும் கூட நான் மாற மாட்டேன். Oh, even if I should face death, I will not change. I will not leave this truth and go. ஹாஸ்பிடலை தேட மாட்டேன். I will not resort to the medicines. நான் மருந்து எடுத்துக் கொள்ள மாட்டேன். I will not resort to medicines. விசுவாசத்திலே ஜீவிப்பேன். I will live in faith. வியாதிக்கு நான் பயப்பட மாட்டேன். I will not fear sickness. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொல்லுகிறேன், எனக்கு என்ன வரும் என்று தெரியாது. Beloved child of God, I speak about it. I do not know what will happen. சிங்கம் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. This is what this lion signifies. மிருகங்களில் சௌரியமானதும் Strongest among the beasts, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், which turneth not away for any. அட நடை எப்படி? How will be its walk? எப்படி? படிங்க அந்த வசனம் 30 31. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறது. எப்படி நடை? எப்படி எப்படி? வினோதமான நடை. Calmly in going. வினோதமான நடை. Calmly in going. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறது. It takes its walk calmly. வினோதம். நீங்க நடந்து பாருங்க, இன்னைக்கு எப்படி ஒரு மகாராஜா எப்படி நடப்பாருன்னு நடந்து பாருங்கள். Just think and see how a great king will walk. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல எப்படி நடந்தார்கள் என்று யோசித்து பாருங்க. Just imagine and see how the children of Israel they walked in the Red Sea. பின்னால வருகிறது பார்வோனுடைய சேனை. Behind the army of Pharaoh. அப்படியாய் ரதங்கள் எல்லாம் அச்சுருவி கீழே சாய்கிறது. Likewise all the chariots were falling down. ரதங்கள்ல இருந்து அப்படியாய் முகங்குப்புற கீழே விழுகிறார்கள். Everyone are falling down, upside down from the chariots. கர்த்தருடைய தூதனானவர் முன்னாக வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பின்னாக நின்று கொண்டிருக்கிறார். The angel of the Lord is coming and standing behind the children of Israel. அந்த அக்கினி ஸ்தம்பம், அந்த மேக ஸ்தம்பம் மாறி மாறி அவர்களுக்கு முன்னாக போய்க்கொண்டே இருக்கிறது. That pillar of fire is just interchanging and it's passing. இவர்களுடைய நடை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். How would have been they walk? எப்படி இருந்திருக்கும்? How would have been? பயந்திருப்பார்களா? Will they be afraid? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம், a lion which turneth not away for any. எதற்கும் பின்னடைவது இல்ல. It will not turn back for anything. Whether பட்டினியோ, hunger, நாசமோசமோ, any afflictions or நிர்வாணமோ, trials, nakedness, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. nothing will damage you. எல்லாவற்றிலும் முற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். We are more than conquerors in Christ Jesus. அப்படி வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. The word of the Lord says so. நீங்கள் இப்படியாய் ஜீவிக்கும்படி நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். We all have been called to live in such a life. இந்த ஜீவியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Choose this life. அப்படியானால் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நம்மை கடைசி மட்டும் நடத்தி அவருடைய எருசலேமாய் சீயோனாய் சேர்த்துக் கொள்வார். If it is so, the Lord will be on our side and the Lord will lead us till the end and join us as Zion and New Jerusalem. நம்மை ஆசீர்வதிப்பாரா. May the Lord bless us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புவி மீதினில் சரீரம் மீட்பு எல்லாரும் மலகாலம் என்று பாடுவோமா? புவி மீதினில் சரீரம் மீட்பு சத்தமா இன்று வரும் என காத்திருக்கு. நாம் மகிழ்ந்திடுவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் மாறிடுவோம். நாம் மகிழ்ந்திடுவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் மாறிடுவோம்.
இதுவரை இருந்த துன்பமில்லை இமக்கிட்டுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இமக்கிட்டுமே ஆனந்தம். திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. திவதூதரி காலமுடா மனமானது நீ கேட்க. அவர் கிருபை நாம் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். 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 அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகை இப்பொழுது இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Beloved ones, think the coming of the Lord is now. நாம் உயிரோடு இருந்து மறுவப்படுகிறவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். Suppose we are alive and we are transformed. ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடியிலே மறுவப்படுவோம். In a moment, in a twinkling of an eye, we will be transformed. அப்படியா நாம் அப்படி அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஒரு மகிமையான கிரீடம் வந்து அப்படியே தலையிலே அமர்ந்து விடுகிறது. As we hearken to this voice, a glorious crown will be set on our head. அதற்கு எத்தனையோ அந்த கொம்புகள், அந்த கிரீடத்தின் முகப்புகள். There are so many on set on that crown. நம்முடைய ஆண்டவர் அநேக கிரீடங்கள் அவர் சூடிக்கொண்டு வந்தார். Our Lord will appear to us having many crowns. அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். He has taken victory over நம்ம everything. அநேகர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தவர்களாய் இருப்போம். Many of us will be overcomers. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிரீடம், Beloved, such kind of crown, அப்படியாய் சித்திர தையலாடை, such kind of needlework, அப்படியாய் வெண்வஸ்திரங்கள், such kind of white raiment. எத்தனையோ காரியங்கள். அப்படி கால பார்த்தால் அப்படியாய் சித்திரம் தீர்க்கப்பட்ட அந்த செருப்பு, பாதரட்சை, the feet where the slippers were just சாயம் தீர்க்கப்பட்ட பாதரட்சை, the badger's skin. அப்படியாய் பார்த்தால் இன்னும் எத்தனையோ விசேஷங்கள். Likewise, so many special கைகளிலே qualities மோதிரங்கள், and rings in the hand. பிரியமானவர்களே, எல்லா அதிகாரத்தோடும் வல்லமையோடும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க போகிற நேரம். A time where we are going to be resurrected and see our Lord with all இந்த power. செகண்ட்ல உனக்கு உண்டாகிறது என்று வைத்துக் கொள்வாயாக. Think that at this moment it happens for you. நீ என்ன செய்வாய்? What will you do? வாயை திறக்காமல் இருப்பாயா? Will you be quiet, not opening your மற்றவர்கள் mouth? பாடும்போது சும்மா இருப்பாயா? Will you be quiet when others are singing? இந்த வாய் அடைக்கப்பட்டிருந்தால் அப்படி If your mouth is shut up, how will it be? நீ உன்னை அறியாமல் நீ கத்துவாய். Without your knowledge, you will scream. அதுதான் தேவனுடைய வருகை. That is the coming of God. அதுதான் தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற ஆத்துமா. That is the soul which is waiting for the coming of God. தேவதூதர காலமுடன் அரவாரதனை கேட்க, தேவதூதரின் காலமுடன்
temerangata tara tarau sara body kira saga adio badikki turaka chirakata turau kirau கத்தனமோடு இடைப்பட்டு பேசின மகிமையான சத்திய வசனங்களுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். For all the glorious word of truth which the Lord dealt and spoke with us, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஜீவிக்க எல்லாருக்கும் கிருபை தந்து பலப்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். For the Lord having granted grace and strengthened all of us to live accordingly, let us praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். For God the Father, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For God the Son, let us all praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். For the Holy Spirit, let us all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியையும் கர்த்தருக்கு செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். Giving all glory, honor and praise to the Lord alone, let us praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பிற்பகல் வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மையாகவே இந்த தேசத்தை, பட்டணத்தை, விசேஷமாக இந்த இடத்தில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, கூட்டத்தை, ஆராதனை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்காக பரலோகத்தை திறப்பது மாத்திரமல்ல, பரலோகத்தை கிழித்து எங்கள் மத்தியில் இறங்கி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிறதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, புள்ளின் மேல் பெய்யும் பனியை போல இந்த காலவேளை உம்முடைய வசனத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் நீர் அனுப்பினீர், அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிறீர், எங்களை பரிசுத்தமாக்கிறீர், உம்மோடு கூட கிட்டி நெருங்கும்படியாக எங்களை இழுத்துக் கொள்கிறீர், அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே, உம்முடைய கல்வாரி அன்பை எங்கள் மத்தியில் நீ தொடர்ந்து விளங்க செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு இனிமையாக இன்பமாக மாற்றி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளும் பரலோக சிங்காசனத்தில் எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி பேசின உம்முடைய ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக, உயிர்ப்பித்த வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வடக்கே இருதான ஒரு புயல் காற்று வீசினது கர்த்தாவே, வடக்கே நீர் வீற்று கொண்டிருக்கிறீர், சீயோனில் ராஜாவாக நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களோடு எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருகிற அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் மத்தியில் விளங்க செய்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை, மனதை, எங்கள் ஜீவித்தின் எல்லாம் பகுதி நீ சுத்திகரிக்கிறீர், பரிசுத்தமாக்கிறீர். இந்த உலகம் ஆண்டவரே பரிசுத்த ஜீவன் செய்ய முடியுமா என்றதான ஒரு சவாலுக்குள்ள இருந்து கொண்டு, ஏனென்றால் உலகம் பயங்கரமான அசுத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது, உம்மை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீரோ உம்முடைய பரிசுத்த வல்லமை அக்கினியை அனுப்பி பரிசுத்த ஜீவித்தை உம்மால் உம்முடைய அக்கினினால் செய்ய முடியும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்குள் விளங்க செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டு கர்த்தாவே, யூதா கோத்திரத்தின் சிங்கத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு நாங்களும் ஒரு சிங்க குட்டிகளாக தைரியமாக ஒன்றுக்கும் பின்னடையாமல் என்ன வந்தாலும் என் இயேசுக்காக நிற்கத்தக்கதான தைரியத்தையும் பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்மாவில் இருதயத்தில் நீர் பொழிந்துள்ளபடியாக அந்த வல்லமை ஆசீர்வாதத்தை நிரம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய மகனை நீர் பலப்படுத்தி நீர் அபிஷேகத்தீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடக்க போற ஊழியங்கள், கூட்டங்கள் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வாதியம். இந்த கூட்டங்கள் மூலமாக, இந்த கன்வென்ஷன் மூலமாக ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஒரு திருப்பு முனையாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் யாவரையும் தகுதிப்படி எப்போதும் ஆயத்தமா இருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் சால பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா